தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் களம் காண்கிறார். ஏன் 2 தொகுதிகளில் களம் காண்கிறார்? இந்த 2 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி, அவருக்கு வாய்ப்பிருக்க தொகுதியாக எந்த தொகுதி இருக்கக்கூடும் என்பதை விளக்குகின்ற பதிவாக இந்த வீடியோ அமைகிறது. பெரம்பூர் சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் களம் காண்கிறார். 2026 தேர்தலை பொறுத்தளவில் பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் அவர் களம் காண்கிறார். ஏன் 2 தொகுதிகள்? இது பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது. திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒரு தோல்வி பயத்தினுடைய காரணமாக 2 தொகுதிகளில் களம் காண்கிறார் என்ற ஒரு பார்வையை முன்வைக்கின்றார். திரு சீமான் அவர்கள் சில மேடைகளில் பேசும்போது கூட, ஒரு தலைவன் திறமைமிக்க தகுதிமிக்க தலைவனாக இருந்தால் ஒரு தொகுதியில் தைரியமாக நிற்கணும், எதற்கு 2 தொகுதி என்று அவர் இன்னும் கூட ஒரு கடுமையான ஒரு விமர்சன பார்வையை திரு விஜய் மீது திரு சீமான் வைப்பதை பார்க்க முடியுது. இப்போ 2 தொகுதிகளில் களம் காண்பது சரியா தவறா அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது, அதற்கான ஒரு வாய்ப்பை தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற பொழுது, அதற்கான ஒரு சட்டம் அதற்கு தடை இல்லை என்று சொல்கின்ற பொழுது, இயல்பாக அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள். ஸோ அதற்கான ஒரு திருத்தத்தை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் அதை தடை செய்ய முடியுமே தவிர, தலைவர்கள் ஏன் 2 தொகுதிகள் அதில் போட்டியிடார்கள் என்று சொன்னால், அது எல்லோரையும் நோக்கி அந்த கேள்வி எழுகிறது. திரு மோடி அவர்களை நோக்கி அந்த கேள்விகளும், திரு ராகுல் காந்தியை நோக்கி அந்த கேள்விகளும் இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. எனவே அது சரி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான பார்வை. திரு விஜய் இதில் எடுத்த முடிவு சரியா தவறா என்று பார்த்தால், ஒரு வகையில் இதை எல்லா தலைவர்களுமே 2 தொகுதி அப்படிங்கிறது அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்றாக, தார்மீக அடிப்படையில் நம்ம கான்ஃபிடென்ட்டோட ஒரு தொகுதியில் நிற்கணுங்கிறது அவர்களாக அந்த முடிவை எடுக்க வேண்டும், வாய்ப்பு இருந்தாலும் கூடங்கிற ஒரு பார்வை. அதுவும் தவறு கிடையாது. இவர் முதல் முறையாக தேர்தலில் களம் காண்பதனால 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய முடிவை எடுத்தது சரி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல் முறையாக அவர்கள் தேர்தலில் களம் காண்கிறார்கள். வேறு எந்த அரசியல் இயக்கத்தோடும் தொடர்பு இல்லாமல் அவர்கள் அரசியலே அவர்களுக்கு புதிது. அப்போ எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று நாம் சொல்வது வன்முறை அந்த மாதிரி சொல்ல வரல. அவருடைய அந்த வேட்பு மனு நிராகரிப்பு போன்ற சில விஷயங்கள், அல்லது ஒரு தொகுதியில் இருக்கின்ற பொழுது இவரை எப்படியாவது தோற்கடித்து விட என்று சொல்லி கட்சிகள் சில வேலைகள் செய்கின்ற பொழுது அதிலிருந்து தப்பணும் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் நடந்தா கூட இன்னொரு இடத்துல அதை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா, தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் வாய்ப்பு இருக்கிறதுனால 2 இடத்துல நிற்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் இதை தொடர்ந்து செய்வது என்பது அவர் யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கணும். இப்போ முதல் முறையாக இருப்பதனால 2 தொகுதிகளில் அவர் நிற்கல, எந்த தவறும் இல்லை. அடுத்த தேர்தல் வரும்போது 2 தொகுதி இப்போ எப்படி பாண்டிச்சேரியில் அவர் தொடர்ந்து 2 தொகுதிகள் ரங்கசாமி நிற்கிறாரோ அப்படி முடிவு எடுத்தால் அது ஒரு தவறான முடிவு, ஒரு நம்பிக்கையின்மை, தோல்வி பயம் என்ன வார்த்தைனாலும் பின்னாடி நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். எனவே இந்த முறை அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்தது உண்மையிலேயே வியூக அடிப்படையில் மிக சரியானது என்று நாம் பார்க்க முடிகிறது. சரி, இந்த 2 தொகுதிகளை உள் பார்க்கின்ற பொழுது எந்த தொகுதிகளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, பெரம்பூர் ஏன் தேர்வு செய்தார் என்று பார்க்கும் பொழுது, சென்னையில் பல தொகுதிகள் இருக்கின்றன சென்னையை சுற்றி, அதில் பெரம்பூரை ஏன் தேர்வு செய்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, அங்கு இளைஞருடைய வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுது இணையத்தில் பதிவு செய்து தங்களுடைய தாவேக உறுப்பினராக சேர்ந்து கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது, பெருவாரியாக சென்னையில் உள்ள அந்த தொகுதிகளிலேயே அதிக எண்ணிக்கையில் அங்கே பதிவு நடந்தது. பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்டவர்கள் அதிகம் பேர் அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே தாவேக்காவில் விருப்பம் தெரிவித்து பதிவு செய்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று அவருடைய கணக்கு சொல்லுது. 45,000 என்று சொல்கிறார்கள், 45லேருந்து 50க்குள்ள. அப்போ அது பதிவு அதிகமாக இருக்கிறனால நமக்கான வாய்ப்பு அங்கு அதிகம் இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இன்னொன்று, இயல்பாக அந்த திரைக்கவர்ச்சின்னு ஒரு விஷயம் நம்ம சொன்னாலும் கூட, வெகுஜன மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெயர் அங்கு இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. ஏன்னா அங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்களில் பெரும்பான்மையானவர்கள் பாட்டாளி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ல உழைக்கும் மக்களாக அன்றாடம் வேலைக்கு சென்று அதன் மூலமாக வருவாய் பெறுகின்ற மக்கள் அதிகமாக அங்கே இருக்கிறார்கள் ஒப்பீட்டு அளவில் பார்க்கின்ற பொழுது. அவர்கள் மத்தியில இவர் அந்த திரையில் தோன்றுகின்ற ஒரு கதாநாயகனாக, அவரை போற்றுகின்ற ஒரு
ஒரு சூழல் அங்கே இருப்பதால அது வாக்குகளாக மாறும் என்று இவருக்கு வியூகம் சொல்லக்கூடியவர்கள் சொன்ன அடிப்படையில் பெரம்பூர் தொகுதியை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று ஒரு பார்வை வைக்கப்படுது. உண்மையானா அது ஓரளவு உண்மையும் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 2,22,000 வாக்குகள் அங்கே இருக்குது. அந்த 2,22,000 வாக்குகளில் சரிபாதிக்கு மேலே தன்னால் பெற்றுவிட முடியும் என்று அவர்கள் ஏதோ ஒரு கணக்கீடு செய்து அவர்கள் அந்த காய் நகர்த்தலை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பெரம்பூர் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. சரி, இந்த பக்கம் இவருக்கு இணையான அப்படின்னு நாம சொல்லுவது வந்து இவர் நட்சத்திரம் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேட்பாளராக மாறி இருக்கிறார். அப்போ திமுக தரப்புல ஒரு வலுவான போட்டி அங்கே இருக்கானா? இருக்குது. ஆர்டி சேகர் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு முக்கியமான தலைவராக அந்த பகுதியில் அறிந்தவராக இருக்கிறார். அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே கவிஞர் திலகபாமா இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிறார். அவர் ஒரு அறிந்த முகம். எனவே நிற்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களும் யாரும் தெரியாதவர்கள், அது சரியான போட்டி இல்லாதவர்கள் என்று நம்ம பார்க்க முடியாது. ஒரு சரியான போட்டியை அறிந்த முகங்களை தான் அந்த கட்சியிலும் நிறுத்தியிருக்கிறது. எனவே போட்டி கடுமையாக இருக்கும். ஆனாலும் கூட பெரம்பூரில் தங்களுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று அவர்கள் கணித்து இந்த தொகுதியை தேர்வு செய்திருக்கிறார்கள். மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. அது வாக்களித்து முடிவுகள் வரும்போதுதான் தெரியும். நம்ம அப்படியே திருச்சி கிழக்கு தொகுதியை பார்க்கின்ற பொழுது அங்கேயுமே வந்து கிட்டத்தட்ட 2,17,000 வாக்காளர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்கிறாங்க. திருச்சி கிழக்கை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்னன்னா, அந்த எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பார்வை சிறுபான்மையினர் வாக்குகள் பெரிய அளவில் அங்கே இருக்குது. பெரிய அளவில் என்று சொல்லும்போது மற்ற சமூக வாக்குகளா இல்லையானா இருக்குது. வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளை அங்கு சிறுபான்மை சமூகம் பெற்றிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் அந்த வாக்குகள் இருப்பதனால அந்த வாக்குகளை முழுமையாக பெற்றுவிட முடியும் என்று விஜய் தரப்பு எண்ணுகிறது. அதனால அது திருச்சி கிழக்கை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த பாயிண்ட் சரிதானா? அப்போ அங்க திமுகவிற்கு அந்த வாக்குகள் செல்லாதா என்று பார்த்தால் முழுமையாக வந்து அப்படி சொல்லிவிட முடியாது. தங்களுக்கு அது கிடைக்கும், இந்த முறை தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அங்கு நிற்கக்கூடியவர் திமுகவை சேர்ந்தவர்கள், அந்த சமூகத்தைச் சேர்ந்த திரு இனிகோ இருதயராஜ் ஏற்கனவே அங்கு வெற்றி பெற்றவர். அந்த தொகுதியில் திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்றவர். கிறிஸ்தவ நலன் இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அந்த சமூக மக்கள் அவருக்கு பெருவாரியாக வாக்களிக்கக்கூடும். அவரும் கூட அவர் திரைக்கவர்ச்சியெல்லாம் எடுபடாதுங்க, நான் இந்த தொகுதியில் தொடர்ந்து பணியாற்றிருக்கேன், அந்த மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறேன், நிச்சயமாக மீண்டும் என்னை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நம்பிக்கையோடு அங்கே இருக்கக்கூடிய கூட்டங்களிலே பேசுகிறார். செய்தியாளர் சந்திப்பிலும் திரு இனிகோ இருதயராஜ் வந்து உறுதிப்பட தெரிவிக்கிறார். அதனால இவருடைய கால்குலேஷன், தாவேக்காவினுடைய வியூக ஒப்பாளர்களுடைய கால்குலேஷனுங்கிறது வந்து இந்த ஒரு பாயிண்ட், இது அதிக அளவில் தங்களுக்கு வரக்கூடும் என்று ஒரு ஒரு கால்குலேஷன் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் திருச்சி கிழக்கை பொறுத்தளவில் இதற்கு முன்பு என்ன கடந்த தேர்தல்கள்லையும் அதிமுகவிற்கு அங்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, நிச்சயமாக மறுக்க முடியாது. கடந்த தேர்தல்களில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று திமுக கூட்டணி சார்ந்தவர்களுக்கான அங்கே வெற்றி வாய்ப்பும் கடந்த தேர்தல்களில் இருந்திருக்குது. ஸோ இந்த வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள, அதாவது என்ன சொல்றது, திமுக வென்ற தொகுதி அதே போன்று அதிமுக வென்ற தொகுதியில புதிதாக ஒருவருக்கு எப்படி ஒரு வாய்ப்பு அங்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் திருச்சியில நமக்கு ஒரு ஒட்டுமொத்தமாகவே ஒரு வரவேற்பு இருக்குது. மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில தங்களுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எப்போதுமே இருக்கிறது. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாக மக்கள் சந்திப்பை தாவேக தலைவர் திரு விஜய் தொடங்கிய இடம், மாநாடு விக்கிரவாண்டியில் போட்டார் முதல், அதெல்லாம் வேற. மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது வந்து தொடங்கக்கூடிய ஒரு இடமாக அது திருச்சியை அவர் வைத்திருந்தார். ஸோ அப்போதே அவர்கள் வந்து முடிவு செய்து ஒரு அனலைசிஸ் பண்ணி நமக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது என்று சில ஒரு கணக்கீடு செய்து தான் இந்த தொகுதியில் இறங்கியிருக்காங்க. இப்போ நமது 2 தொகுதியையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எந்த தொகுதியில் இப்போ அவர் தான் வெற்றி பெறுவார் என்று வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது. மக்கள் எப்படி வாக்களிக்க போகிறார்கள், எப்படி முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒப்பீட்டு அளவில் பார்க்கின்ற பொழுது திருச்சியை விடவும் பெரம்பூரில் அவர் கொஞ்சம் பெட்டராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. இருந்தாலும் மக்கள் எப்படி முடிவெடுக்க போகிறார்கள் என்பது வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி தான் முடிவு எண்ணிக்கை அது வெளியிட போதான் தெரியும். 23ஆம் தேதி அவங்க முடிவு பண்ணிடுவாங்க.
ஆனால் நம்ம 4ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.